ஓவியா, தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராகும் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், இவர் பெயரே இன்னும் தமிழகத்தில் பாதி பேருக்கு தெரிந்திருக்காது. ஆனால் தற்போது இவர் பெயர் சமூக வலைதளங்கள் மட்டுமல்ல, தலைப்பு செய்திகளிலும் மிக முக்கிய பிரதான தலைப்பு செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தற்போது தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். பொறுப்பு ஆளுநர், கேரளத்தின் ஆளுநராக இருக்கிறார். தற்போது மிக முக்கியமாக தமிழகத்தில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரும் ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்கிறது, அரசியல் மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் அந்த விஜய் சுனாமியிலே தேர்தலிலே 108 இடங்களில் வென்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறார். அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதம் ஒன்றை அர்லேக்கருக்கு அனுப்பியிருந்தார். ஆளுநர் அர்லேக்கருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் விஜய். அதிலே அந்த கடிதத்திலே ஆட்சி அமைக்க என்று குறிப்பிட்ட கடிதத்தில் பல கேள்விகளை எழுப்பி பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார் ஆளுநர் அர்லேக்கர். அதிலே பல அதிரடி உத்தரவுகளை, கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார். அது என்ன கட்டளை என்பதுதான் தற்போது பெரும் பரபரப்பாக இருக்கிறது. ஆட்சி அமைக்க விஜய் ஆதரவு அனுமதி கேட்ட நிலையிலே தற்போது இந்த உத்தரவுகள் தொடர்பாக வந்துள்ள கடிதம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றான் கூற வேண்டும். விஜய் பதவியேற்பு தொடர்பாக ஆட்சி அமைக்க அழைக்குமாறு விஜய் கடிதம் அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்திலே தனக்கு மெஜாரிட்டியாக, பெரும்பான்மையாக 35% வாக்குகளை பெற்றுள்ளதாக விஜய் கூறியுள்ளார். விஜய் 35% வாக்குகளை பெற்றுள்ளதாக கூறியுள்ள நிலையில், சதவீத வாக்குகளை வைத்து நான் ஆட்சி அமைக்க உங்களை அழைக்க முடியாது, சதவீத வாக்கு சதவீதத்தை வைத்து ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது, எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை தான் மிக முக்கியம், எனவே எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை குறிப்பிட்டு நீங்கள் கடிதம் அனுப்புங்கள் என்ற வகையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வெறும் சதவீதத்தை வைத்து நான் அழைக்க முடியாது, எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை தான் மிக முக்கியம், எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை விவரத்தை சொல்வதாக உடனடியாக விஜயின் சார்பிலே பதிலும் தெரிவிக்கும். எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை விவரத்தை சொல்வதாக விஜய் கூறியுள்ளார். 118 அல்லது மேற்பட்ட எம்எல்ஏக்களின் ஆதரவு இருந்தால் மட்டுமே தன்னால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற வகையில் அவர் கூறியிருக்கிறார். அதே போன்று தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, பிந்தைய கூட்டணி, வெளியிலிருந்த ஆதரவு என பல ஆப்ஷன்கள் இருக்கின்றன. அதாவது ஆளுநர் அர்லேக்கர் குறிப்பிடும் போது தேர்தலுக்கு முன்பே கூட்டணி அமைப்பது, தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அமைப்பது, அதற்கு பிறகு வெளியில் இருந்த ஆதரவு, கூட்டணியில் இல்லாமல் வெளியிருந்த ஆதரவு என பல ஆப்ஷன்கள் இருக்கின்றன. ஏதோ ஒரு ஆப்ஷன் வகையிலே உங்களை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அது என்ன ஆப்ஷன் என்பதை நீங்கள் தெளிவாக எனக்கு குறிப்பிட்டு அனுப்புங்கள், அதன் அடிப்படையில் நான் முடிவு எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அரசியல் அமைப்பை அடிப்படையாக கொண்டுதான் நான் செயல்படுவேன், முடிவு எடுப்பேன். எனவே உங்களுக்கு பதவி ஏற்க அழைத்து பதவியை பிரமாணம் செய்து வைத்த பிறகும் குறிப்பிட்ட காலத்திற்குள், நீங்கள் 14 நாட்கள் எனக்கு கேட்டுள்ளீர்கள், அதை நான் முறைப்படி நீங்கள் எனக்கு எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை குறிப்பிட்ட பிறகு அதிலே எப்பொழுது நீங்கள் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்ற தேதியை குறிப்பிட்டு பதில் கடிதம் அனுப்புவேன். அல்லது என்னை நேரில் சந்திக்கும் பொழுது உங்களுக்கு எந்த தேதியிலே நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்பதை தெரிவிக்கிறேன். நீங்கள் அனுப்பும் போது மெஜாரிட்டி அந்த குறிப்பிட்ட காலத்திலே, குறிப்பிட்ட நேரத்திலே நீங்கள் மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும். அதாவது தேதி குறிப்பிட மாட்டார்கள், 2 வாரத்திற்குள் என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் அதற்கு பிறகு முதலமைச்சராக பதவியேற்ற விஜய், இன்றைக்கு நாங்கள் மெஜாரிட்டியை நிரூபிக்கிறோம், சட்டமன்றம் என்று கூடுகிறது என்று சொல்ல வேண்டும். அதன் பின் பெரும்பான்மையை சட்டமன்ற பேரவையிலே நிரூபிக்க வேண்டும். முதலில் சட்டமன்றம் கூடும் பொழுது சட்டமன்றத்திலே எம்எல்ஏக்கள் பதவி ஏற்பார்கள். அடுத்த நாள் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிடப்படும். அன்றைய தினம்தான் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். எனவே குறிப்பிட்ட காலத்திற்குள் நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது மிக முக்கியம் என உத்தரவிட்டு பதில் அனுப்பியிருக்கிறார். விஜய் தற்போது எம்எல்ஏக்கள் எத்தனை பேரை சேர்க்கப் போகிறார் என்பது மிக முக்கியம். என்றால் 108 இடங்களில் அவர்கள் ஜெயித்தாலும் விஜய் 2 இடங்கள் ஜெயித்திருக்கிறார். எனவே ஒரு இடத்தை ராஜினாமா செய்வார், ஒரு ஓட்டு தான் அவர் போட முடியும். எனவே 117-18 என்பது தேவையில்லை, 117 எம்எல்ஏக்கள் இருந்தாலே போதுமானது. தற்போதைக்கு அவர் பெரும்பான்மை நிரூபிக்கலாம். ஒரு எம்எல்ஏ காலியாகிவிடும், ஒரு தொகுதி காலியாகிவிடும். திருச்சி கிழக்கு தொகுதி, திருச்சி கிழக்கு ஒருவேளை அவர் ராஜினாமா செய்தால் அது காலியாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தற்போது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேர் ஆதரவு என வெளிப்படையாக தெரிவித்து விட்டார்கள். எனவே 107 பிளஸ் 15 போட்டிருந்தால் 112 வருகிறது. இன்னும் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தாலே போதுமானது. ஏற்கனவே விசிக, இடதுசாரிகள் போன்றோரிடமெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். எனவே அதற்கு நிச்சயமாக நேரம் இருக்கிறது. எனவே விஜய் இன்று ஆளுநரை சந்திக்கும் போது, இன்று மாலையில் ஆளுநரை சந்திக்கிறார் விஜய். அப்போது காங்கிரஸ் கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளராக இருக்கும் கிரீஷ் சோடங்கர் தன்னுடைய அந்த காங்கிரஸ் கட்சியின் லெட்டரை அதிலே மிக தெளிவாக குறிப்பிட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறார். நிபந்தனையுடன் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் விஜய்க்கு என்று. அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு விஜய் தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள், தன்னுடைய கட்சியில் உள்ள எம்எல்ஏக்கள் பட்டியலையும் எடுத்துக்கொண்டு 112 எம்எல்ஏக்கள் தங்களை ஆதரிக்கிறார்கள், மேலும் 6 எம்எல்ஏக்கள் 5 எம்எல்ஏக்களை நாங்கள்
சட்டமன்றத்தின் பொழுது நிரூபிப்போம், பெரும்பான்மையை நிரூபிப்போம், எனவே எங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்ற வகையிலே கோரிக்கை வைப்பார். அவருடைய கோரிக்கையை ஏற்று பெரும்பான்மைக்கு 5 எம்எல்ஏக்கள் தேவை என்றாலும் பெரும்பான்மையை நீங்கள் சட்டமன்றத்தை நிரூபிக்க இந்த நேரம் கொடுப்பதால் உங்களை அழைக்கிறோம் என்ற வகையிலே பதவியேற்புக்கு ஒப்புக்கொள்வார். நாளை காலை 11:30 மணி அளவிலே நேரு உள் விளையாட்டரங்கம், சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கத்தில் விஜய் பதவியேற்க இருக்கிறார். அதிலே முன்னாள் முதலமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோரை அழைக்க வாய்ப்பு இருக்கு. அதே போன்று முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அழைப்பு கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைப்பதற்கு விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. அகில இந்திய தலைமைகளை அழைப்பாரா என தெரியவில்லை. ஆனால் பல்வேறு கட்சி தலைவர்கள் அழைக்க வேண்டும் என விஜய் விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது. ஆனால் இதற்கு ரசிகர்கள் அனுமதி உண்டா, தொண்டர்கள் அனுமதி உண்டா என்பது தெரியவில்லை. தற்போதைக்கு இந்த தகவல் தான் கிடைத்திருக்கிறது. ஆனால் ஆளுநர் மிக தெளிவாக பட்டியலுடன் வர வேண்டும், எம்எல்ஏக்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் என்ற பட்டியலுடன் வர வேண்டும். மற்ற கட்சிகள் கூட்டணி ஆதரவு என்றால் அந்த ஆதரவு கடிதங்களுடன் வாருங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அந்த உத்தரவுகளுக்கு ஏற்ப பதில்களுடன் போதிய சான்றுகளுடன் விஜய் இன்று மாலை ஆளுநரை சந்திக்கிறார் என்பதுதான் தற்போதைக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து நமக்கு கிடைத்த தகவல். ஓவியா.